மதுரை பாரப்பத்தியில் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் தவிக மாநாட்டிற்கு காவல்துறை அனுமதி அளித்துள்ள நிலையில் மாநாட்டிற்கான பணிகள் 70% நிறைவடைந்துள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டு பணிகள் அந்த 70% நிறைவு பெற்றுள்ளது. விஜய் தொண்டர்கள் மத்தியில் நடந்து செல்வதற்கு 300 மீட்டர் அளவில் அமைக்கப்பட்ட அந்த நடைமுறை பணிகள் தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. அதன் பறந்து பார்வை காட்சியில் நாம் பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு வருகிற 21ஆம் தேதி மதுரை பாரபத்தி கிராமத்தில் நடைபெற உள்ளது. மாநாட்டிற்கு இன்னும் 8 நாட்களே உள்ள நிலையில் அதன் முன்னேற்பாட்டுகள் பணிகள் தீவிரமடைந்துள்ளது. மாநாட்டு 2வது மாநில மாநாடு அதுக்காக பாரபத்தியில் 500 ஏக்கருக்கு மேல் இடம் தேர்வு செய்யப்பட்டு ஜூலை 16ஆம் தேதி பூமி பூஜை நடைபெற்று மாநாட்டு பணிகளுக்காக பந்தக்கால் நடப்பட்டது. தொடர்ந்து மாநாட்டிற்காக தவிக தரப்பில் காவல்துறையினரும் அனுமதி கேட்டு வந்த நிலையில் பல்வேறு நிபந்தனைகளுடன் மாநாட்டிற்கு காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. மாநாட்டு பணிக்காக 2000க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிகிறது. காவல்துறை தரப்பில் தவிகவினரிடம் குறிப்பாக அந்த பார்க்கிங் வசதி, போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் மாநாடு நடத்திட அறிவுறுத்தியதாகவும் தெரிகிறது. மாநாட்டு காவல்துறை அனுமதி அளித்ததை தொடர்ந்து தவிக தலைவர் விஜய் இன்று அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். வைகை மண்ணில் நடக்கும் இந்த மாநாடு வாயை சூடும் வரலாறு திரும்புகிறது. வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற தேர்தல் அரசியல் மைய கருத்தை முன்வைத்து இந்த மாநாடு நடக்க இருக்கிறது என்று அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த அறிக்கையின் மூலம் தொண்டர்கள் மேலும் உற்சாகத்துடன் மாநாட்டு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் மாநாட்டு பணிகள் முடியும் தருவாயில் உள்ளன. அதாவது மாநாட்டு நடைமேடை நிறைவு பெற்றுள்ள நிலையில் தற்போது 70% பணிகள் நிறைவு பெற்றிருந்திருக்கு. தொடர்ந்து ஓய்வு எடுப்பதற்காக அறைகள் வைத்து கட்டிடம் கட்டும் அந்த பணியும் நடைபெற்று வருகிறது. மின்விளக்குகள், ஒளிபெருக்கிகள் மற்றும் அதற்கான வயர்கள் இறக்கப்பட்டு மாநாட்டு பணிகள் முடிவெறும் நிலையில் உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.